திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 11. செல்போன் திரையில் ஸ்ரீராமின் பெயர் தெரியவும் ஸ்ரீதரிடம் தர்ம சங்கடம். இவனிடம் எப்படி ஸ்வேதாவுக்கு கல்யாணம் என்பதை சொல்லுவது? சொன்னால் அடுத்த நொடியே இவன் சென்னைக்கு புறப்பட்டு விடக்கூடும். அங்கே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்படி ஒரு நிலையில் என்னதான் செய்வது? ஸ்ரீதர் யோசித்தபடியே தற்காலிகமாக சமாளிக்க முடிவு செய்தான். ஸ்ரீராமுடன் பேச தயாரானான். ஹலோ ஸ்ரீதர். ஹாய் ஸ்ரீராம், நான் தான் அரை மணி நேரம் கழித்து கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல. அரை மணிக்கு மேலேயே ஆச்சு ஸ்ரீதர். என்ன ஸ்ரீராம், நீ ஆள் ரொம்ப கோபமாக இருக்கான். என்னோட ஒரு ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் டைம் கொடு எனக்கு. ஓகே, சீக்கிரமாக கூப்பிடு. ஸ்வேதா கூட பேசினா மட்டும்தான் என் மனசு சமாதானமாகும். கூப்பிடுறேன்ப்பா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டிவியில் கிரிக்கெட் மேட்சை போய் பாரு ப்ளீஸ் ஸ்ரீதர். கிரிக்கெட்லலாம் மனசு போகாது. அந்த ஸ்வேதா அவட அப்பா மண்டையை உடைக்கணும்னு தோணுது. ஓகே ஓகே கூல், நான் கூப்பிட்றேன். ஆமாம், மீரா எங்கே இருக்கா? உன் பக்கத்தில் இருக்காளா? இல்லை, மொட்டை மாடியில் இருக்கேன். அவள் குழந்தைய குளிப்பாட்டிகிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அக்காவுக்கு நல்ல ட்ரைனிங் இல்லை ஸ்ரீதர்? மொக்க போடாமல் கொஞ்சம் ஸ்வேதா விஷயத்தை கவனி. ஓகே ஓகே கட் செய்த ஸ்ரீதர் அடுத்து மீராவை அழைத்தான். அவளது ரிங்டோனில் புதிய சினிமா பாட்டான போஜனம் செய்ய வாருங்கள் என்ற பாட்டை பதிவு செய்திருக்க அது ஒலிக்க ஆரம்பித்தது. குழந்தை அவள் மடியில் பேபி பவுடர் தூதலில் அரை தூக்கத்தில் இருந்தது. கச்சிதமாக மகா வரவும் குழந்தையை கை மாறி பால் குடிக்க கலங்கிவிட்டது. செல்போனுடன் மீரா ஒதுங்கிச் சென்று பேசத் தொடங்கினாள். ஒதுங்கி என்றால் வாசல் புறம்தான். எதிரில் கோமளம் வைத்தமிழி வாங்காதபடி பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு காக்கி யூனிஃபார்மை போட்டு இந்திய பாகிஸ்தான் எல்லையான வாகாவில் காவல் காப்பவர்களோடு இவளை கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. ஒரு எதிரி கூட உள்ளே நுழைய முடியாது. எஸ் ஸ்ரீதர், சொல்லுப்பா. என்ன மீரா, குழந்தை குளியலா? எப்படி கண்டுபிடிச்ச? ஃபோன் வழியா பவுடர் வாசனை கூட வருமா என்ன? மாடியில் இருக்கிற உன் தம்பி ஸ்ரீராம் தான் சொன்னான். சம்திங் ராங். அவன் சில மணி நேரமாகவே சரியா இல்லை. நீ சொல்லு, என்ன விஷயம்? அவனோட விஷயந்தான், சொல்லு ஸ்ரீதர். என்னன்னு சொல்கிறது? உன் தம்பி இங்கே வந்து விடலத்தனமாக நடந்துக்கிட்டது பெரிய விபரீதத்திலேயே போய் முடிஞ்சிடுச்சு. என்னாச்சு ஸ்ரீதர்? ஸ்ரீதரும் சொல்லி முடிக்க மீராவிடம் ஒரு கனத்த அமைதி. என்ன மீரா, அடுத்து என்ன செய்யலாம்? உன் தம்பி செஞ்ச கொஞ்சம் காரியத்திலே எனக்கு சீக்கிரமும் ஃபோனில் கூப்பிட்டுடுவான். அவனை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லு. எனக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஸ்ரீதர். ஸ்வேதாவோட அப்பா அவ்வளோ மோசமானவரா? அவர் மோசமானவரோ இல்லையோ, சரியான அராத்து, அது மட்டும் தெரியும். கல்யாணம் எங்கே, எப்போ, எதுவுமே தெரியாது. எப்படியாவது தெரிஞ்சுக்க பாரு. தெரிஞ்சே என்ன செய்ய போகிறோம் மீரா? நேராக போய் அமெரிக்க மாப்பிள்ளை தாலி கட்ட போகிற சமயமாக பார்த்து சினிமாவில் வர்ற மாதிரி நிறுத்துங்கன்னு சொல்ல போகிறோமா? ஸ்ரீதர், என்ன பேசுகிற நீ? ஏதாவது பண்ணித்தானே தீரணும். அந்த ஏதாவது என்ன, அதை முதல்ல டிசைட் பண்ணு. இப்போவே ஸ்வேதா அப்பாவோட ஃபோனில் பேசிட்டா அந்த ஆள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். ஸ்வேதா அம்மா இல்லைன்னா வேறு ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட பேசினா பேசலாம். பேச முடியுமாலாம் இல்லை. இன்றைக்கி எல்லார்கிட்டேயுமே ஹார்ட் இருக்கோ இல்லையோ, செல் கட்டாயம் இருக்குது. செல் இருந்தால் தானே செல்லுபடியாக முடியும். சாரி, உன் பேச்சை ரசிக்கிற மூடில் நான் இல்லை. எனக்கு இப்போது செல் நம்பர் வேணும். நான் ஒன்று பண்ணுறேன். எப்படியாவது இந்த கல்யாண மாப்பிள்ளை நம்பர் கிடைக்குமான்னு பார்க்குறேன். கிடைச்சா டைரெக்டாக அவங்ககிட்டே பேசிடுவோமே. இந்த ரோஜா படத்தில் ஹீரோனா அக்கா கேரக்டர் அரவிந்த்சாமிகிட்ட பேசுவேன், அந்த பாணியில். குட், மாப்பிள்ளை நம்பரை எப்படியாவது கண்டுபிடி. ஸ்வேதா வீட்டு கார் டிரைவர் எனக்கு நல்ல பழக்கம். அவள் அப்பா மேலே எப்போவுமே செமகானில் இருக்கவன். நாம் இப்போ ஒரு கலாட்டை பண்ணுறதா சொன்னால் போகிறோம், அவன் யார் நம்மளை வேணும்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருவானோ. முதல்ல அதை செய் ஸ்ரீதர். இல்லைன்னா ஸ்ரீராமை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீ விஷயத்தை சொல்லி ஸ்ரீராமை சமாளி. நான் ஒரு அரை மணி நேரத்தில் உன்னை கூப்பிட்றேன். ஸ்ரீதர் ஃபோனை கட் செய்ய மீரா சிந்தித்தபடியே உள்ளே நுழைந்தாள். மகா பால் கொடுத்து முடித்து குழந்தையை தூங்க வைத்திருந்தாள். ரவிக்கை ஊட்டி போட்டபடியே எதிரில் வந்து நின்றாள். ஏன் கண்ண ஒரு மாதிரி இருக்க? புதுசாக எதுனா சிக்கலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஒன்றும் இல்லைன்னா ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைன்னு தானே அர்த்தம். மாற்றி மாற்றி ஏதாவது வந்துக்கிட்டே தானே இருக்குது. நீயும் சமாளிச்சுக்கிட்டு தானே இருக்க. இப்போவும் அதே மாதிரி சமாளிச்சிட்டா போச்சு. நீ தாராளமாக சமாளிப்ப. என் காதில் புத்தியில் கொழுந்த பொண்ணு மங்கம்மான்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் நம்மளுங்க, இன்னொரு பக்கம் சாய்பு மாறுங்க. அப்புறம்
ஏசு சாமியை கும்பிட்றவங்கன்னு திசைக்கு ஒரு கூட்டம். அம்புட்டு பெரியும் மங்கம்மா சமாளித்து ஆட்சி நடத்தினாலாம். அதனால் பெரிய மங்கம்மா பாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் கண்ணுக்கு நீ மங்கம்மாவை தான் தெரிகிற என்ற மகாவின் பேச்சை கேட்டபடியே வந்த பங்கஜம், மங்கம்மாவோட முடிவு எவ்வளவு மோசமாக இருந்ததுன்னு தெரியுமா உனக்கு என்றாள். அதெல்லாம் தெரியாது பாட்டிம்மா, ஆனால் உங்களுக்கு மங்கம்மா பற்றி தெரியுங்களா? நான் பார்த்த சாரதிங்கிற எழுத்தாளர் ஒரு பத்திரிகையில் அந்த காலத்தில் தொடர்கதையாக அதை எழுதினார். நான் விடாமல் படித்தேன். கதைக்கு கதை, வரலாறுக்கு வரலாறு. இப்போ எங்கே எல்லோரும் தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு கட்டிண்டு அழுறதுகளே போதும் பங்கஜ், விசாரமாக புலம்பிட இப்போ நேரம் இல்லை. மகாக்கா, நீங்கள் புறப்படுங்க, மறக்காமல் 3 மணி நேரம் கழித்து வந்துடுங்க. பங்கஜ், நீ செத்த மாடிக்கு வரியா? மீரா அழைப்போடு பின்புறமாய் மாடிக்கு செல்லும் வளைவான சிமெண்ட் படிகளில் ஏறினாள். ஏதோ பெரிய விவகாரம்தான் போலிருக்கு என்றபடியே பங்கஜமும் மீராவை பின்தொடர்ந்தாள். குட்டி போட்ட பூனை மாதிரி மாடியிலே நடந்தபடியே இருந்தான் ஸ்ரீராம். மீரா வரவும் நின்றாள். மீராவும் அவனை வெறித்தபடியே சென்றாள். பின்னாலேயே பங்கஜம் வரவும் அவனால் யூகிக்க முடிந்து விட்டது. என்ன மீரா, ஸ்ரீதர் உனக்கு ஃபோன் பண்ணிட்டானா என்று சரியாக கேட்டான். பண்ணினாரான்னு கேள். அது என்ன பண்ணிட்டான்னு? சரி சரி, வாய் தவறி வந்துடுச்சு, விடு. அப்போ தவறை நான் விட்டுடலாமா நறுக்கென்று கேட்டாள் மீரா. அவனும் கூர்மையாக பார்த்தான். என்னடா பார்க்குற, பதில் சொல்லு. எது தவறாக போகிறது, எதை விட சொல்கிற? ஸ்வேதாவைத்தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் மீரா? அவனிடம் ஒரு அதிவேக பாய்ச்சல். பாத்தியா பங்கஜ், சில மாத பழக்கமே ஐயாவை எப்படி ஆட வைக்கிறதுன்னு பாத்தியா? மீரா, நீ புதிர் போடாமல் விஷயத்துக்கு வா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? எல்லாம் இவன் பண்ணின வேலை தான். சினிமா ஹீரோ கணக்கா அவள் அப்பாவை சீண்டி விட்டுட்டு வந்திருக்கான். அவரும் சினிமா வில்லன் மாதிரி அவளுக்கு எதிராக அதிரடியாக கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட்டார். நாளைக்கோ இல்லை நாளோ மறுநாளோ கல்யாணமா அவளுக்கு. வாட்? வாயை பிளந்தான் ஸ்ரீராம். வாயை மூடு. ஸ்வேதா இப்போ திருச்சியிலேயே இல்லை. குடும்பத்தோடு எல்லோரும் கிளம்பி போயாச்சு. யாரோட செல்ஃபோனும் வேலை செய்யலை. எல்லாமே சுவிட்ச்ட் ஆஃப் தான். ஸ்ரீதர் மூலமாக இப்போ தான் விஷயமே தெரிஞ்சுது. நோ, ஸ்வேதா உயிரையே வெட்டுருவா. இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. முதல்ல நீ இப்படி புலம்புறது நிறுத்து. நீயும் கேனத்தனமாக எதையாவது பண்ணி எங்களை படுத்தி வச்சிடாத. இங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. எப்போ அந்த வக்கீலும் ராஜேஷ் அப்பாவும் வந்து நிற்க போகிறாங்கன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மீரா, அந்த குழந்தைய விட என் பிரச்சனை தான் உனக்கு முக்கியம். நான் உன் கூட பிறந்தவன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. பங்கஜ், பாத்தியா எப்படி பேசுகிறான்னு? எவ்வளவு பெரிய சுயநலவாதி பாரிவன். மீரா, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நிஜமாக சொல்கிறேன், ஸ்வேதா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. மீறி கல்யாணம் நடந்தால் அவள் தற்கொலை செய்துடுவா. இதில் நாம் செய்ய என்னடா இருக்குது? அதான் அப்பா அம்மா உனக்கு பச்சை கொடி காட்டிட்டாளே, அதே போல் அவள் அப்பா அம்மா நடக்கலைன்னா நாம் என்ன பண்ண முடியும்? ஐயையோ, ஏதாவது பண்ணேன். கிளம்பு, இப்போவே நேராக போய் பேசலாம். எங்கே கிளம்புறது? அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாத நிலையில் எங்கடா போகிறது? அதான் எல்லோருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு சொன்னேனே. நான் அந்த ஸ்வேதாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணாம்னா கேட்கவா போகிற? உனக்கு என்ன தோன்றுறதோ அதை செய். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இப்போ உங்கள் கல்யாணங்கிறது உன் கையில் இல்லை, அவள் கையில் தான் இருக்குது. மீரா அழுத்தமாக கூறினாள். இதோ பார், அவள் கையிலன்னு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் அவள் அப்பா அம்மா கையில் விஷயத்தை வச்சு மிரட்டினா அவள் என்ன செய்வா? பங்கஜ் கேட்டாள். பாட்டி, நீ சித்த சும்மா இரு, நீயே எடுத்து கொடுப்ப போல இருக்கே. ஸ்ரீராம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். பக்கத்து வீட்டு மாடியில் வடாம் காயப்போட வந்திருந்த வனிதா நிமிர்ந்து பார்த்தாள். மீராவும் சூழலை மாற்றுவது போல முகத்தை சிரிப்புக்கு மாற்றி வனிதாவை பார்த்து சிரித்தாள். பங்கஜம் ஜாடை காட்டி ஸ்ரீராமை அடக்கினாள். மீரா சிரித்தபடியே ஆனால் சீரியஸாக ஸ்ரீராமிடம் பேசத் தொடங்கினாள். தோ பாருடா, எப்போது அவள் அப்பா அம்மா கிட்டே போய் போகிற எண்ணத்தில் தான் நானே இருக்கேன். ஸ்ரீதர் ஒருபடி மேலேயே போய் அந்த மாப்பிள்ளைக்கிட்டேயே டைரெக்டாக பேசிடலாங்கிறான். எங்கள் தரப்பில் எவ்வளவு முடியுமோ அப்படி நடந்துக்க பார்க்குறோம். இந்த சூழ்நிலையிலே ஸ்வேதாவும் துணிச்சலாக நடந்துட்டாதான் உன்னோட காதல் ஜெயிக்கும். இது எல்லாத்தையும் கடந்து இது ஒருவேளை தப்பாக முடிஞ்சால் நீ மனசு ஒடிஞ்சிட்டு போயிடக்கூடாது. ஆம்பளையால் லட்சணமாக அவ்வளவுதான் தலையெழுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும். அப்படி நடந்துப்பியா? மீரா தீர்மானமாக கேட்டாள். ஸ்ரீராம் திருதிருவென்று விழித்தான். வாயை திறந்து சொல்லுடா. ஆமாண்டா,
உன் அப்பனை நீ ரொம்பவே பாதிச்சிட்ட. இந்த பாழாப்போன காதலுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டு அவனை ஊரறிய பாவி ஆக்கிடாத. பங்கஜமும் வரைந்து கட்டினாள். சில வினாடிகள் மௌனமாக இருந்த ஸ்ரீராம் ஒரு முடிவுக்கு வந்தவன் போல, சரி பாட்டி, சரி மீரா, நான் இந்த விஷயத்தில் ஒன்றை நம்புகிறேன். என் வாழ்க்கை உன் கையில். நீ நிச்சயமாக எப்படியாவது எங்களை சேர்த்து வைப்பேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு மேலே நடக்கிற விஷயங்களுக்கு யாரையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அப்படி நடந்தால் அதுதான் என் தலையெழுத்துன்னு ஏற்றுக்கிடுறேன் அழுத்தமாக சொல்லிவிட்டு விறுவிறுவென்று இறங்கி விட்டான். பங்கஜம் மீராவை பதிலுக்கு பார்த்தாள். என்ன பங்கஜ்? அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆமாம், அடுத்து என்ன பண்ண போகிற? ஒரு விஷயத்துக்கு 2 விஷயம், 2லேயும் மூடு மந்திரமாக பல சங்கதிகள். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பங்கஜ். மீரா கோபுரங்களை பார்த்தபடியே தான் சொன்னாள். இப்படி சொல்லிட்டே செயல்படுறது தானே மனுஷ ஜென்மம். வாஸ்தவந்தான் பங்கஜ். முதல்ல எது இன்னும் புரியல, என்னன்னும் புரியல. என்ன சொல்கிற மீரா? கல்யாண விஷயமா சென்னைக்கு போகும்படி அமைஞ்சா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. நடுவில் இந்த வக்கீலும் ராஜேஷோட அப்பாவும் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தை விஷயத்தில் பெருசாக யோசிக்க எதுவுமே இல்லை மீரா. உரிமைப்பட்டவா வந்து கேட்கும்போது கொடுத்துடுறது தான் தீர்ப்பு. என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்காத. குழந்தைய அவள் வாங்கிட்டு போகட்டும். நான் உன் கூட சென்னைக்கு வரேன். அந்த ஸ்வேதா அப்பா அம்மா கிட்ட பேசுவோம். எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். முடியும். பங்கஜம் நம்பிக்கை கொடுத்தாள். இல்லை பங்கஜ், பணத்துக்காக குழந்தைய வாங்கிட்டு பேசுகிறவா பாசத்தோடு வளர்ப்பாளா? மீரா குழந்தை பிரிய மனமில்லாத நிலையோடு கேட்டாள். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா மீரா? இந்த குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தை. தாயில்லா குறை இந்த நிமிஷம் வரை அதுக்கு இல்லை. அதை நீயும் பார்க்குற. இனியும் அது அப்படியே தொடரும்னு நம்புவோமே. ஆமாம், நான் நம்பணும், நம்பித்தான் தீரணும். வேறு வழி. கண்களில் துளித்து விட்ட கண்ணீரோடு மீரா சொல்லவும் அவளுடைய செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மறுபக்கம் இருந்து ஸ்ரீதர் தான் பேசினான். மீரா, சொல்லு ஸ்ரீதர். டிரைவர் சிக்கிக்கிட்டான். எல்லோரும் திருப்பதிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மலை மேலே வச்சு கல்யாணமா, அதுவும் நாளைக்கு காலையில். ஸ்வேதாவை மிரட்டி சம்மதிக்க வச்சுருக்கான் அந்த வில்லன் அப்பன். இப்போ மாப்பிள்ளை பையன் கையில் தான் எல்லாமே இருக்குது. அவனோட நம்பரை எப்படியாவது வாங்கி தரேன்னு டிரைவர் சொல்லியிருக்கான். வெயிட் பண்ணுறதை தவிர நம்மளால் எதுவுமே இப்போ பண்ண முடியாது மீரா. ஸ்வேதா கூட பேச முடியலையே. இவனோட பேசவே பெரும்பாடாக ஆயிடுச்சு. காஃபி சாப்பிட ஹோட்டலில் நிற்கவும் நான் விடாமல் கால் பண்ணதால தான் திருப்பி கூப்பிட்டான். அதில் தான் இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சுது. டிரைவர் ஃபோன் மூலமாகவே ஸ்வேதாவோட அப்பா கூட பேசினா எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. அந்த ஆள் உன்னோட பேசவே மாட்டான், கட் பண்ணிடுவான். அப்புறம் டிரைவர் ஃபோனையும் பிடுங்கி வச்சுப்பான். தேவையா இதெல்லாம்? ஸ்ரீதர் கேட்டதிலும் அர்த்தம் இருந்தது. ஸ்ரீதரின் கேள்விக்கு முன்னால் மௌனம் சாதித்தாள் மீரா. அவன் சரியான கேள்வியைத்தான் கேட்டு இருந்தான். இப்போதைக்கு இந்த மாப்பிள்ளையின் நம்பர் கிடைத்து அவனோடு பேசுவது மட்டும்தான் ஒரே வழி. அதற்காக காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் அதையும் கடந்து அதிகாரம், ஆள்பலம் என்று சகலமும் இருந்தாலும் அத்தனையும் கடந்து ஒரு செயல்பட முடியாத தன்மை வந்து மனிதர்களை சில சமயம் ஆட்கொள்ளும். அது போன்ற தருணங்களில் பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் என்று எதையாவது செய்ய போக அதனால் ஒரு திருவினையும் ஏற்படாது. அந்த காரியம் குட்டிச்சுவராக வேண்டுமானால் ஆகிவிடும். மீராவுக்குள் இப்போது காலத்தின் அந்த தருணம் நடப்பது போல் தோன்றியது. பங்கஜமும் அதை புரிந்து கொண்டாள். மீரா, பொறுமையாக இருப்போம். இப்போ அது ஒன்றுதான் வழி. ஆமாம் பங்கஜ், வேறு ஒரு வழியும் இல்லை. அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். பல நேரங்களில் இந்த காலம் நம்ம எப்படி கட்டி போட்டுடுறது பார்த்தியா? அதுக்குத்தானே எப்பவும் சக்தி. அதுக்கு முன்னால் நாம் எல்லாம் தூசுகள் தானே. பொதுவாக இந்த மாதிரி சமயத்தில் தான் கோயில் பக்கம் போக சொல்லுது மனது. எனக்கும் கோயில் வரைக்கும் போயிட்டு வரணும் போல இருக்குது. சரியா? நீயும் தாராளமாக போய் ரங்கநாதரை சேவிப்போம். நீட்டி படுத்துட்டு இருக்க அவரோட பாதத்தில் நம்ம சிக்கலை எல்லாம் வைப்போம். அப்படியே நீ வாழ கொடுத்த வாழ்க்கை ரொம்ப சோதனையான கட்டம். அதை நீயே தீர்த்து வையின்னு வேண்டிப்போம். நமக்கு இப்போ அவட விட்டால் வேறு கதியே கிடையாது. ஆமாம் பங்கஜ், அது சரி. குழந்தைய யார் பார்த்துக்கிறது? உங்கள் அம்மா எதுக்கு இருக்கா? சித்த பார்த்துக்கட்டுமே. வா, அவகிட்டே சொல்லுவோம். இருவரும் மாடியை விட்டு கீழே இறங்கினர். குழந்தை கட்டிலில் தூங்கி கொண்டிருந்தது. சீதா சுந்தரகாண்டம் படித்தபடி இருந்தாள். சந்தான கோபாலன் வெளியே போயிருந்தாள்.
ஸ்ரீராமையும் காணவில்லை. எங்காவது போய்விட்டிருப்பான். அநேகமாக நண்பர்கள் யார் வீட்டுக்காவது போயிருப்பான். இல்லாவிட்டால் கிரிக்கெட் விளையாடக்கூட போயிருக்கலாம். மனதை எதன் பக்கமாவது திருப்பியாக வேண்டுமே. அம்மா குரல் கேட்டு சீதா நிமிர்ந்தாள். நானும் பாட்டியும் கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். இந்த குழந்தைய செத்த பார்த்துக்கோ. சரி, ஜாகிரதை. சரிம்மா, நீ போயிட்டு வா. நீங்கள் கூடிக்கிட்டு பேசினதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாம் காட்ட வேண்டிய வெறுப்பையும் வேகத்தையும் அந்த பொண்ணோட அப்பன் காட்டின்னு இருக்கான். கலிகாலம்னு சும்மாவா சொன்னா? பெருமூச்சு விட்டாள் சீதா. அவள் சொல்வதிலேயே அவளது அரையண்டு மனது பொடிந்தது. கல்யாணம் என்பது ஒரு பதியம் போடுவது போன்ற நிகழ்வு. ஒரு மரத்தோடு இன்னொரு மரம் ஒட்ட வைக்கப்பட்டு இரண்டும் கலந்து ஒரு புதிய மரம் உருவாகும் வழிமுறை அது. ஒரு இரத்த வழியில் ஒரு புறம் சொந்தங்கள் என்றால் சித்தம் என்னும் விருப்பத்தின் பேரில் இப்படி உருவாகும் சொந்தங்கள் மறுபுறம். மிருகங்கள் கூட கூட்டமாக வாழ்ந்தால்தான் பாதுகாப்பாக உயிர் வாழ முடியும் என்பதை தெரிந்து வைத்தே வாழும் இந்த உலகத்தில் மனிதன் உறவுகளை உருவாக்கி கொள்ளுவது இந்த மாதிரி புதிய பந்தங்களினால்தான். ஆனால் இது ஏன் சிலரது விருப்பத்துக்கான ஒன்றாகவே இருக்கிறது? யாரும் நாளைய பொழுதை நினைத்து நடப்பதாகவே தெரியவில்லை. இன்றைய தேதிக்கு கித்தாப்பாக நடந்து கொள்ள மட்டும்தான் ஆசைப்படுகிறார்கள். மீரா இப்படியெல்லாம் யோசித்து கொண்டேதான் தெருவில் இறங்கி நடந்தாள். முன்பெல்லாம் அகண்ட ஸ்ரீரங்க தெருக்களில் நடப்பதே ஒரு தனி சுகமாயிருக்கும். இப்பொழுது மவுண்ட் ரோடு மாதிரி ஏகப்பட்ட டிராஃபிக். யாருமே நடக்கவில்லை. ஆளுக்காள் வாகனங்களில் பறந்தபடி இருந்தனர். தெருவிலேயே பெரிய வைதீகர் கிருஷ்ணய்யங்கார் தான். அவர் மகள் கார் ஓட்ட பழகி கொண்டிருந்தாள். எல்போர்டு போட்ட கார் ஒன்றில் மிதப்பாக பார்த்து கொண்டே சென்றாள். மீரா, நீயும் கார் ஓட்ட கற்றுக்கோயேண்டி என்றாள் பங்கஜம். போகிறோம் பங்கஜம், நான் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு யாருமே கற்றுக்க தேவையில்லை. அதே போல் காரு பைக் இதையெல்லாம் விற்கவும் கூடாதுன்னு தடை விதிக்கணும். நான் சிஎம்மாக வந்தேன்னா முதல்ல இதைத்தான் செய்வேன். அது சரி, அப்புறம் அதை செய்கிறவா விற்கிறவா அப்புறம் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்குன்னு இவாள்லாம் எங்கே போவா? அதுக்காக இடமே இல்லாத ஊரில் தோட்டம் போடுங்கிற மாதிரி இருக்கிற வாகனங்களை ஓட்டுறதுக்கே ரோடு இல்லை. இதில் மேலே மேலே உற்பத்தியும் விற்பனையும் பண்ணினா தலைமையிலேயே நடந்து போக முடியும்? பாட்டியும் பேத்தியும் சற்று லோகாயுதமாக பேசிக்கொண்டே நடந்தனர். நீ சொல்கிறதும் சரிதான். ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன், மியான்மாருங்கிற பழைய பர்மா நாட்டில் ஒரு கார் டிரைவர் மட்டும் தனியாக ஓட்டிகிட்டு போகக்கூடாதான். குறைஞ்சது 4 பேரோட தான் கார் ஓட்டலாமா. ஒரு தனி மனுஷன் தான் விருப்பத்துக்கு காரை ஓட்ட முடியாது அங்கே. அப்புறம் மாத தேதி ஒத்தப்படையாக இருந்தால் ஒத்தப்படை நம்பர் கார்கள் தான், இரட்டைப்படையாக இருந்தால் இரட்டைப்படை நம்பர் கார்கள் தான். இப்படி அங்கே ஒரு விதிமுறையை உருவாக்கி விட்டார்களாம். இதனால் பொருளாதாரமும் பலமடைகிறது தான். அதே போல் சிக்னலில் ரோடு காலியாகவே இருந்தாலும் கார் நின்று தான் போகணுமா. மீறினா கார் நம்பரை வச்சு அந்த கார் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரோட அட்ரஸுக்கு ஃபைன் போட்ட நோட்டீஸ் வந்து விடுமாம். பரவாயில்ல பங்கஜ், வெட்டியாக சீரியல் பார்க்காம நீ இப்படி உருப்படியான விஷயங்களாம் பார்த்து உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சொன்ன விஷயங்கள் இங்கேயும் வரத்தான் போகுது. அது காலத்தோட நிர்பந்தம். என்ன நிர்பந்தமோ, கொஞ்சம் பழமை கொஞ்சம் புதுமைன்னு நாங்கள் ஒரு மாதிரியாக வாழ்ந்து முடிச்சிட்டோம். உன்னோட பிள்ளை அப்புறம் உன் பேரன், அதாவது என் கொள்ளு பேரன் பற்றியெல்லாம் நினச்சாதான் வயிற்ற கலக்குது. 1 லிட்டர் தண்ணியை 15 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கே. இதில் எங்கே போக முடியும்னே தெரியலையே. பங்கஜம் நிஜமாலுமே கலங்கினாள். வடக்கு கோபுர வாசல் கோபுரம் வந்துவிட்டது. உள்ளே நுழையவும் கம்பராமாயணம் அரங்கேறிய மண்டபம், எதிரில் ரங்கநாயகி தாயார் சன்னதியும் தெரிந்தன. இடதுபுறமாக பெரிய குளம். அந்த நாளில் அதில் பச்சை பசையில் என்று தண்ணீர் மிரட்டலாக காட்சி தரும். இன்று ஏதோ பேருக்கு தண்ணீர் தெரிந்தது. பங்கஜ், முதல்ல ரங்கநாதர் அப்புறமா தாயார் என்றாள் மீரா. அதுதான் சரி, வா, இப்படி போய் சக்கரத்தாழ்வாரையும் சேவிச்சுட்டு அப்படியே உள்ளே போவோம் என்றபடியே பங்கஜம் பாட்டி நடந்தாள். 76 வயதாகிறது. ஆனாலும் நடையில் பழுதில்லை. காரணம், மனதில் குறுகள் இல்லை. நல்ல விசாலம், தப்பான ஆசாபாசங்களும் கிடையாது. எனவே உடம்பில் மோசமான தாக்கங்கள் இல்லாது போய் நல்ல மென்காந்த அலைகளே அவள் வரையில் ஓடியபடி இருக்கின்றது. விறுவிறுவென்று நடந்த அந்த நொடிகளில் மீராவின் செல்போனில் அழைப்பு ஒலி. ஸ்ரீதர் தான் கூப்பிட்டான்.
சொல்லு ஸ்ரீதர். மீரா மாப்பிள்ளை பையன் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கேன். டிரைவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். வெரி குட். அப்புறம் இப்போவே பேசிடு. தனியாக ஒரு காரில் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காளாம். நீ அவனோட பேச சரியான நேரம் இதுதான். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே இருக்கேன். இங்கே இருந்துட்டு பேச வேண்டாமேன்னு பார்க்குறேன். நோ, கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போய் பேசு. நேரம் போக போக பல விஷயங்கள் கையை விட்டு போயிடலாம். சரி, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். இப்போவே பேசுகிறேன் என்று மீரா அந்த மாப்பிள்ளையின் நம்பரை போட தயாரானால், முன்னதாக பாட்டியை பார்த்து, பங்கஜ், பெருமாளை நல்லா வேண்டிக்கோ, அந்த மாப்பிள்ளை கூட பேச போகிறேன். அவன் நான் சொல்ல போகிறத நல்ல விதமாக எடுத்து புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் என்றவள் செல்ஃபோனை தூண்டினாள். அவனும் லைனில் வந்தான். எஸ், கோவிந்த் ஸ்பீக்கிங். ஓ, உங்கள் பேர் கோவிந்தா? வெரி கிளாட். ஐ எம் மீரா ஸ்பீக்கிங். விச் மீரா? உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்வேதாவுக்கு என்ன நல்லா தெரியும். ஓ, நீங்கள் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மாதிரி. பை த பை, உங்கள் கூட நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது சேஃப் இல்லை. கொஞ்சம் காரை ஓரமாக நிறுத்திக்க முடியுமா? நோ ப்ராப்ளம், நான் ட்ரைவ் பண்ணலை. இயர்ஃபோன் மூலமாக தான் பேசுகிறேன். நீங்கள் பேசலாம் தாராளமாக. தேங்க்யூ வெரி மச். நான் சொல்ல போகிறத கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. உங்களை நானும் அந்த ரங்கநாத பெருமளா நினச்சி தான் பேசுகிறேன். பீடிகை பலமாக இருக்கே. நீங்கள் ஸ்ரீராம் ஃபேமிலியா? அவன் பாயிண்டாக கேட்டான். வீராவிடம் அதிர்ச்சி. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அப்போ ஸ்வேதாவோட காதல் பற்றிலாம் தெரியுமா? ஐ எம் சாரி, உங்கள் கூட நான் பேச விரும்பலை. நீங்கள் இல்லைன்னா யாராவது என் கூட பேசக்கூடுன்னு ஸ்வேதாவோட அப்பா சொன்னார். அப்படி நீங்கள் பேசினா என்னை பேச வேண்டாம்னு சொன்னார். அதனால் நான் பேச விரும்பலை. லுக் மிஸ்டர் கோவிந்த், நீங்கள் இப்படி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஸ்வேதாவோட அப்பா ஒரு அடமன். அவர் பேச்சு இந்த ஜெனரேஷனை சேர்த்து நீங்கள் கேட்குறது தான் கொஞ்சமும் சரியில்லை. மீரா சொல்லி முடிக்கும் முன்பே ஃபோன் கட்டாகி விட்டது. ஆன வேகத்தில் சுவிட்ச் ஆஃபும் ஆகியது. மீராவின் முகத்தில் குப்பென்று ஒரு இருளின் தாக்கம். என்ன மீரா, என்ன ஆச்சு? ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான் பங்கஜ். யார்? மாப்பிள்ளை பையனா? அந்த மடையன்தான். அடப்பாவி, அவனுக்கு ஸ்வேதாவோட காதல் பற்றி தெரிஞ்சிருக்கா? அப்படித்தான் தோன்றுறது. அப்புறம் என்ன மனசு வந்து அவள் கழுத்தில் தாலியை கட்டுவான்? நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது பங்கஜ். என்ன சொல்கிற நீ? ஸ்வேதாவோட அப்பா புத்திசாலி. அந்த மாப்பிள்ளை மட சாம்பிராணி கூட நம்ம பேசுவோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ப அவனை பேச வேண்டாம்னு சொல்லி இருக்கார். அவர் சொன்னால் இவனுக்கு எங்கே போச்சு புத்தி? அது ஸ்ரீராம் பற்றி எப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியாமல் நாம் பேச முடியாது. ஸ்வேதா ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்ன வளர்ற நீ? தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறானா அது யாராக இருந்தாலும் சுருக்குன்னு இருக்காதவனுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே சமயம் இந்த மாப்பிள்ளை மட சாம்பிராணி ஸ்வேதாவோட அப்பா பேச்சை கேட்குறவனா பார்த்தா இவன் கேரக்டர் மேலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போகிற நீ? நான் என்ன பண்ணட்டும்? இருந்த ஒரு சந்தர்ப்பமும் போயிடுச்சு. நாம் கேள்விப்பட்ட மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாவோ அப்பாவோ சீரியஸாக இருக்கிறதால இவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தாலி கட்ட முடிவு செஞ்சுருக்கலாம். இல்லை, இப்போ காரு பங்களான்னு ஆசையை காட்டி அவனை கவுத்துருக்கலாம். எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும். அவளோட இவன் எப்படி சந்தோஷமாக வாழுவான்? அமெரிக்காவுக்கு போக போகிறதா சரியாக போயிடும்னு நினச்சிருக்கலாம். நிறைய பேர் வரையில் அப்படியெல்லாமும் நடந்திருக்கு பங்கஜ். ஐயையோ, ஸ்ரீராம் கேட்டால் மனசொடிஞ்சு போயிடுவானே. ஒரு தடவை அந்த மனசு ஒடியட்டும் பங்கஜ். வலிக்க வலிக்க தான் வலிமை அதிகமாகும். தத்துவம் பேசுகிற நேரமா இது மீரா? அப்போ நீயே சொல்லு, என்ன செய்யலாம்? மீரா காட்டமாக கேட்க கோயிலின் நெடுதுயர்ந்த கோபுரத்தை பார்த்தாள் பங்கஜ். பகவானே, இதென்ன சோதனை என்று பலமாக முன்முணுத்த பின் வா போகலாம் என்று திரும்பி நடந்தாள். என்ன திரும்பிட்டே? திரும்பாம இனி போய் பெருமாளை பார்த்தாலும் மனசு சேவிக்காது. அப்போ பக்திங்கிறதே நம்ம சுயநலங்களை பொறுத்து தான்னு சொல்லு. ஆமாம் மீரா, உப்பும் புளியும் காரமும் இனிப்பும் சாப்பிட்ற சராசரி மனுஷதானே நாமளும். நாம என்னையும் சேர்த்துக்கிறியே. அப்போ உனக்கு சேவிக்க தெம்பு இருக்கா? இப்போ தான் நிறைய இருக்க மாதிரி தோணுது. இப்போ போய் சேவிச்சா அது சேவிப்பு. பக்திங்கிறது கொடுத்து வாங்குகிற சமாச்சாரம் இல்லை, அது ஒரு கடமைன்னு நீ தானே சொல்லுவ. மீரா அவளை மடக்கினாள். அப்போது திரும்பவும் ஃபோனில் அழைப்பு. இந்த முறை சீதா தான் கூப்பிட்டாள். அவள் சொன்ன செய்தி மீரா வரையில் இடியாக இறங்கியது. மீரா ஸ்தம்பித்து நின்றாள். என்ன மீரா, ஃபோனில் அப்படி என்ன செய்தி? நீயே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கு?
குழந்தைய காணோமாம் பங்கஜ். என்னது? ஆமாம், ஏஞ்சலை காணலையாம். இதென்ன கொடுமை? பெருமாளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? மீராவை முதல்ல போய் பார்க்கலாம் வா. பார்த்து தான் தீரணும் பங்கஜ், வா போகலாம். இனி இந்த பெருமாளை செவிக்க எனக்கும் பொறுமை இல்லை என்ற மீரா அப்படியே திரும்பி ஓட்டமும் நடையுமாக நடக்கத் தொடங்கினாள். வீட்டுக்குள் நுழைந்த பொழுது வாசல் கதவருகிலேயே நின்றபடி இருந்தாள் அம்மா. அம்மா, வாடி, வந்துட்டியா? பதட்டப்படாமல் நடந்தது என்னன்னு சொல்லுமா. நான் என்னன்னு சொல்லுவேன். பாத்ரூம் போகணும் போல இருந்தது. ஒரு நிமிஷம் தானேன்னு குழந்தைய பார்த்தேன். அதுவும் நல்லா தூக்கத்தில் தான் இருந்தது. 2 தலகாணியை எடுத்து 2 பக்கமும் அரண் மாதிரி வச்சுட்டு தான் பாத்ரூம் பக்கம் போனேன். போயிட்டு வந்து பார்த்தா காணோமுடி. எதிரில் எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிற கோமலாவையும் அப்போ பார்த்து காணோம். யார் வந்து கொண்டு போனான்னு தெரியாமல் அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். சீதா மளமளவென்று ஒரு பாட்டம் சொல்லி முடித்தாள். மீராவும் உடனே எதிரில் பார்த்தாள். எப்பொழுதும் நோட்டமிட்டபடியே இருக்கும் கோமளத்தை காணவில்லை. தெருவிலும் அப்பொழுது பார்த்து ஊரெங்கும் பந்து நடப்பது போல் ஒரு அமைதி. ஒரு காக்கை கூட பறக்கவில்லை. அதே சமயம் வீட்டு வாசலில் கார் ஒன்று வந்து நின்று புறப்பட்ட தடயம் போன ஆயில் சிந்தி இருந்தது. என்னடி சீதா, பாத்ரூம் போனேன், குழந்தையை காணோன்னு சொல்கிறே, நீ சொல்கிறது நம்புற மாதிரியா இருக்கு என்று பங்கஜம் கேட்கவும் சீதாவின் கண்களில் மழுக்கென்று கண்ணீர் எட்டி பார்க்க தொடங்கிவிட்டது. அம்மா, என்னம்மா நீங்கள், நான் சொல்கிறது சத்தியம்மா என்று மிடறு விழுங்கினாள். மீரா எதுவுமே பேசவில்லை. தீர்க்கமான சிந்தனை அவளிடம். அப்பொழுது சந்தான கோபாலனும் மொப்பெட்டில் வந்து இறங்கினார். உள்ளே வந்தவர் ஹாலில் 3 பேரும் பேயறிந்தது போல் நிற்பதை பார்த்து கலங்கத் தொடங்கினார். சட்டையை கழற்றி ஆணியில் மாட்டியபடியே, என்னாச்சு, எதுக்காக இந்த அமைதி என்று பாவனையோடு கேட்டார். மீரா பதில் சொல்லாமல் மிக வேகமாக செல்போனில் குறிப்பிட்ட நம்பரை தேடியவளாக அந்த நம்பரில் பேச முற்பட்டாள். ஆனால் மறுமுனையில் சுவிட்ச் ஆஃப் என்கின்ற குரல்தான் ஒலித்து அடங்கியது. மீராவின் பதட்டம் பெருகத் தொடங்கியது. என்ன நடந்ததுன்னு கேட்குறேன்ல. சந்தான கோபாலின் குரல் ரவுத்திரத்தை காட்டவும் வெலவெலத்து போய் சீதா நடந்து முடிந்ததை தன் பாணியில் சொல்லி முடித்தாள். சந்தான கோபாலன் மறுநொடியே சோஃபாவில் போய் ஒரு மரக்கிளை ஒழிந்து விடுவது போல விழுந்து அமர்ந்தார். எதையும் கூறாமல் ஸ்ரீதருக்கு ஃபோன் செய்தாள் மீரா. ஸ்ரீதர், கொஞ்சம் உடனே கிளம்பி வா, ரொம்ப அவசரம். இங்கே நாங்கள் யாரும் இல்லாத சமயத்தில் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டா, நாம் உடனடியாக போலீஸுக்கு போகணும். அவள் ஃபோனில் சொன்னது சந்தான கோபாலனை நிமிர்த்தியது. வெறித்து பார்த்தார். என்னப்பா அப்படி பார்க்குறேள்? கத்தி போய் வாழு வந்த கதையா? ஒன்று மாற்றி ஒன்று வந்தால் நான் என்னம்மா பண்ணுவேன்? தைரியமாக இருங்கப்பா, நாம் எங்கேயும் எந்த தப்பையும் செய்யலை. ஆனால் நம்மளை சுற்றி தான் எல்லாமே தப்பாக நடக்குது. இது என்னம்மா பேச்சு? இந்த தப்பெல்லாமும் நாமளாக தேடிட்டது தானே. நீ குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வரலைன்னா இன்றைக்கி இப்படி ஆகி இருக்குமா? இல்லை அந்த ஸ்ரீராமில் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் விஷயந்தான் சிக்கலாகி இருக்குமா? என்னப்பா பேசுகிறேன்? விட்டா நாம் மனுஷ பொறுப்பெடுக்க போய் தான் இதெல்லாமே. பிறக்காமலே இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கூட சொல்லுவேள் போல் இருக்குதே. 100க்கு 100 சரியாக சொன்ன மீரா. ஏன் இந்த பாழாய்ப்போன மனுஷ பிறப்பு எடுத்தோன்னு இருக்குது? வெளியில் யாரை பார்த்தாலும் என்ன உங்கள் ஆற்றுல ஒரு குழந்தை வளர்றதாமே அப்படின்னு தான் பேச்சையே ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் ஒருபடி மேலேயே போய் என்ன போய் குழந்தைகள் காப்பகம் நடத்த போகிறேளா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் கிறிஸ்துவ குழந்தையை எடுத்து வளர்த்தா வெளிநாட்டில் இருந்து கோடி கோடியாக பணம் கிடைக்குமாமே அப்படிங்கிறான். நீ வெளியில் போய் பாரு, அப்போ புரியும். பார்க்காமலேயே எனக்கு தெரியும்ப்பா. ராமாயண காலத்தில், அதாவது அந்த பகவானோட ஆட்சியில் ஒருத்தன் சீதையை பற்றி புரளி பேசினான்னு நாம் படிச்சிருக்கோம். ஊருனா அது அப்படித்தான் இருக்கும்னு தெரியாதா என்ன? தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் நீ நடந்திருக்க மாட்ட. அப்பா, என்னை பற்றி நானா தெரிஞ்ச நீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நான் தான் பேசுகிறேன். இப்போ கூட உன் நல்லதுக்காகத்தான் பேசுகிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த ஸ்ரீதர் போய் புகார் கொடுக்கட்டும். நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்பா, போரும் உன்னோட சமுதாய அக்கறை, அதை கொஞ்சம் மூட்டை கட்டி வை. ஐயோ அப்பா, அந்த குழந்தையோட தாத்தாவும் வக்கீலும் இப்போ வந்துட்டுருக்கா. அவள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல? நடந்ததை சொல்லுவோம். அதை அவள் நம்பணுமே. நம்மளைன்னா போகட்டும். அப்படியெல்லாம் போக மாட்டா.
நான் இப்போ போக நினைக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவள் போய் நாம் குழந்தைய ஒழிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறதா புகார் கொடுப்பார். ஆமாண்டா, மீரா சொல்கிறத கேளு. என்ன கேட்டால் அந்த ஸ்ரீதர் வரும்போது வரட்டும், நாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே போலீஸுக்கு போவோம். ஆம்பளையா லட்சணமாக கூட போங்க. என்ன ஆம்பளையா லட்சணமாக இடிச்சு காட்டுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவன் தான் ஆம்பளையா என்ன உளர்ற நீ? ஐயோ, நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கல. இவ பொண்ணுடா, இவ தனியாக போகிறது சரியில்லை, துணைக்கு பொண்ணு சொல்கிறேன். இவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ஊர் பூரா வீடு வீடாகி ஏறி இறங்குற வேலையெல்லாம் இருக்குது. இந்த சூழலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தால் ஊர் என்ன பேசும்? டேய், இப்படியெல்லாம் பேசுகிற நேரமா இது? காணாமல் போய் இருக்கிறது பணம் காசாக இருந்தால் கூட பரவாயில்லடா, ஒரு பச்சை குழந்தைடா. அது இப்போ யார் கையில் என்ன பாடுபட்டுண்டு இருக்கோ? இவ ஏன் குழந்தம்மா, இவளும் தானே என் எதிரில் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கா. கோபாலா, நீ ஆனாலும் மோசம்டா. பரோபகாரங்கிறது தாண்டா வைஷ்ணவனோட பிரதான லட்சியம். உங்ககிட்ட நான்கிற ஆணவமும் ஊரப்பத்தின பயமும் தாண்டா பிரதானமாக இருக்குது. மீரா, நீ புறப்படு, நான் வரேன் உன் கூட. பேச்சோடு பங்கஜ் மீராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடக்கவும் செய்தாள். மீரா மொபட்டை ஆன் செய்ய பங்கஜ் பின்னால் ஏறி அமர்ந்தாள். அந்த மொபட் சில அடி கூட நகர்ந்திருக்காது. எதிரில் ஒரு படகு கார். காரின் முகப்பில் கண்ணாடி மேல் இறந்து போன ராஜேஷின் அப்பாவான விநாயகத்தின் பெயர் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருக்க, அந்த காரிலிருந்து அவரும் வக்கீல் உடையில் வக்கீல் விஸ்வநாதனும் இறங்கினர். இருவரையும் பார்க்கவும் மீராவுக்கும் பங்கஜத்துக்கும் பகீரென்றது. மீரா மொப்பட்டை தேக்கி நிறுத்தி கீழே இறங்கியவளாக அவர்களை மலங்க மலங்க பார்த்தாள். விஸ்வநாதனுக்கு அப்படி பார்க்கவுமே புரிந்து விட்டது. நீதானே மீராங்கிறது? மீராவின் தலை ஆடிற்று. உன்னை பார்க்கத்தாமா வந்துட்டுருக்கோம். இவர் தான் விநாயகம், இறந்து போன ராஜேஷோட அப்பா. எங்கள் அம்மா கிளம்பிட்ட? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம். அப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம், போயிட்டு வந்துடுவான். வக்கீல் விஸ்வநாதன் மிகவும் இதமாக பேசினார். விநாயகத்திடம் மட்டும்தான் விரைப்பான தோற்றம், அதோடு மீராவின் மேல் கூர்மையான பார்வை வேறு. மீரா அவரையும் கவனித்தாள். பின் மிடறி விழுங்கியவளாக, இல்லை, நீங்கள் வாங்க, வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் என்று மொப்பட்டை திருப்பி விட்டாள். பங்கஜமும் திரும்பத் தொடங்கினாள். வாசல்புறம் மார்பிள் பனியனோடு வந்து நின்று கொண்டிருந்து தெருவில் நடப்பதை பார்த்தபடியே இருந்த சந்தான கோபாலனுக்கு அப்பொழுதே வயிற்றை கலக்க ஆரம்பித்தது. அவர்கள் உள்ளே வந்தனர். வரும்பொழுதே விநாயகத்திடம் ஒரு கட்டளை. வக்கீல் சார் வந்திருக்கிறது, குழந்தைய வாங்கிட்டு போவ. வழவழந்து பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நான் பல ஜோலியை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும் எனும் அவருடைய பேச்சும் அவர்கள் எல்லோருடைய காதிலும் விழுந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.